இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மதுரை இதய மண்ணில் பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. அதாவது யாரையும் நாங்கள் எப்பவுமே குறை சொல்லி பேச மாட்டோம். அவருடைய படத்தை பார்த்து நாங்கள் ரசிக்கக்கூடியவர்கள் தான், மரியாதை இருக்கும். ஆனால் அந்த மாநாட்டில் வந்து அதிமுகவுக்கு இருக்கின்ற தலைவர் பார்த்தீங்க, எப்படி பற்ற தலைவர் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சு. எங்களுடைய தலைவர் இப்ப யார்? எடப்பாடியார் அவர்கள். ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாயி நாட்டை ஆள முடியுமா என்று கேள்வி வரும்போது இந்த ஆட்சி 3 மாசத்துல போயிரும் 6 மாசத்துல போயிரும் என்று சொல்லுகின்ற பொழுது 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர், தெரிஞ்சுக்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மாணவர் சமுதாயத்துக்கு, இளைஞர் சமுதாயத்துக்கும் நீட் இன்னைக்கு திமுக ஏமாத்திட்டு இருக்காங்க. 7.5% இடஒதுக்கீடு தந்து 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணம். இன்னைக்கு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது யார்? இன்னைக்கு மத்திய அரசுல நம்முடைய பாரத பிரதமர் கேட்டு கொண்டு வந்தது எடப்பாடியார். கொரோனா நேரத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா திணறிட்டு இருக்கும்போது இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு தந்தது யார்? எடப்பாடியார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் கொடுத்தது எடப்பாடியார். இங்கே கூட பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் 50 வருஷத்துக்கு வருகின்ற 50 வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனையை போக்க திட்டம் எடப்பாடியார். நான் தான் அதுக்கு அமைச்சர். அது மட்டுமல்ல, எடப்பாடியார் யாருன்னு தெரியுமா? இப்படிப்பட்ட இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசின அதிமுகவுக்கு அற்புதமான தலைவர் மட்டுமல்ல, அம்மா தந்த திட்டங்கள், எம்ஜிஆர் தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த தலைவராக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர். சாதாரணமாவா? ஒரு கிளை செயலாளர் வந்து பொதுச் செயலாளர் இருக்காரு. சாதாரணமா இல்ல, உங்களை மாதிரி இங்க வந்து வந்திருக்காரு. கிளை செயலாளராக இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட பொறுப்புல மாவட்ட செயலாளராக, அது மட்டுமல்ல அங்க பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவராக, அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக 89ல சேவல் சின்னத்தில் ஜெயிச்சவர். அவரை பார்த்து வந்து யாருன்னு தலைவர் அதிமுக யாருன்னு தெரியாதுன்னா இதுக்கு மேல யாராவது இருக்க முடியும்? இப்படி எல்லாம் ஒரு அரசியலுக்கு வந்து அவர் என்ன பண்ண முடியும்? அதாவது 89ல சேவல் சின்னத்தில் ஜெயிச்சார். 91ல அவர் MLA, சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக 91ல வெற்றி பெற்றவர். உழைத்து உழைத்து இன்னைக்கு மிகப்பெரிய கட்சிக்கு தலைவராக வந்தவர். உழைப்பு மட்டும்தான். ஒரு யதார்த்தவாதி, ஒரு விவசாயி, யார் கூட வேணாலும் யாரு வேணாலும் போய் பார்க்கலாம். ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது இப்ப யாரு வேணாலும் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட தலைவர். இப்ப அவரு பேசிட்டு நான் சிங்கம், நான் எப்போது ஒரு தடவை வெளியே வருவேன்னு சொல்லிட்டு அவரு நம்ம தலைவரை பத்தி பேசுறாரு. எங்க தலைவரை எடப்பாடியாரை பத்தி பேசக்கூடிய உரிமை அவருக்கு மட்டுமல்ல, யாருக்கும் இல்லை. இன்னைக்கு அது மட்டுமல்ல, இன்றைக்கு உழைத்து உழைத்து அனைவராலும் இன்றைக்கு கழகத்துக்கு பொதுச் செயலாளராக அற்புதமான கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரு அந்த பதவி கேட்கல, எல்லாரும் சேர்ந்து அத்தனை பொதுக்குழு உறுப்பினர் சேர்ந்து பொதுச் செயலாளராக கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உழைப்பு தான் அவர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அற்புதமான ஆட்சி தந்திருக்கு. அவர் தந்த திட்டங்கள் தான் இன்னைக்கும் எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்குது. குடிமராமத்து திட்டம், கரிகாட்சோழன் காலத்தில் கொண்டு வந்த திட்டம். ஆகவே அப்படிப்பட்டவரை பார்த்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நடிகர் இப்படி பேசுறார். ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜாராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, எதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. ஆகவே நீங்க இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அதிமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உரிமையோட எங்க தலைவர் அவர். புரட்சி எம்ஜிஆர் எங்க தலைவர். இந்த இயக்கத்தை உருவாக்குனது இந்த அதிமுக. அதிகமான திட்டங்கள் தந்தது, அதிகமா ஆளுங்கட்சியா இருந்திருக்கும். அதுக்கு பின்னால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள். அம்மாவையும் தலைவரையும் தன் திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து மக்களின் தலைவர் இருப்பவர் எடப்பாடியார். அதை மறக்க கூடாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி எடப்பாடியார் முதலமைச்சர் வருவது உறுதி. இன்னைக்கு மக்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல. பாத்தீங்கன்னா நிறைய மீடியாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் அது வந்து பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, என்னமோ திமுகவுக்கு விஜய்க்கும் போட்டி. அதிமுக பத்தி எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு தடவை வெற்றி வாய்ப்பு இழந்தால் அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி பெறும். எடப்பாடி சொன்ன 210 தொகுதிகளை வெற்றி பெற்று
முதலமைச்சர் வருவார். இது யாரும் மறுக்க முடியாது. இது நடக்கும் கண்டிப்பா.